ஏக்கா குஷ்பக்கா எங்க போயிட்டு இருக்கீங்க? அடி விஷயம் தெரியுமா உனக்கு? மல்லிகாவோட மாமியார் இருக்குதுல, அது மண்டையை போட்டுச்சாமா. அதை என்ன எதுன்னு பார்க்கலான்ட்டே போயிட்டு இருக்கேன். என்னக்கா சொல்ற? எத்தனை மணிக்கு? அடி காலையில 5 மணிக்கு மண்டையை போட்டுக்குதே, என்ன எதுன்னு பார்க்கலான்னு போயிட்டு இருக்கேன். வரையா நீ? ஏக்கா நீ போயிட்டே இரு, எல்லாத்தையும் யாரை கட்டிட்டு பின்னாடியே வந்து சேர்றேன். சரி சரி சீக்கிரமா வா, நான் போறேன். ஐயோ மரியாக்கா, மரியாக்கா போயிட்டே மரியாக்கா. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பியே மரியாக்கா, சிரிச்ச மாதிரியே போயிட்டியே. ஐயோ ஐயோ மரியாக்கா, இப்படி போயிட்டியே மரியாக்கா. ஏக்கா என்கிட்ட சொன்னா நீ வாடிக்கு வந்துட்ட. முப்பாத்தா சொல்லலனா எனக்கு இந்த விஷயம் தெரியாமே போயிருந்திருக்கும். ஏண்டி இவளுக்கு உனக்கு தான் ஆகாதே, 2 பேரும் சண்டை போட்டுருந்தீங்க. அத்தான் நீ சாவுக்கு வருவியா வரமாட்டேன்னு சொல்லாம இல்லாம வந்தேன். ஏக்கா அதுவே செத்து போயிடுச்சு, இப்ப போய் பழைய பகையில மனசுல வச்சுக்க முடியுமா? அதனாலதான் ஒரு வந்து பார்க்கலான்னு வந்தேன். ஆனாலுக்கா செத்தா கூட சிரிச்சுட்டே செத்துருக்காவா இருக்கா? என்ன மேக்கப்பு, என்ன வளையல். மரியாக்கா எவ்வளோ நல்லவங்க, இப்படி அநியாயமா போயிட்டாங்க சின்ன வயசுலயே. அநியாயமா போயிருச்சான். என்கிட்ட கத்தி கத்தி பிரச்சனை பண்ணி நிம்மதியா வாழவே விடல. அது போயிடுச்சுன்னு நான் சந்தோஷத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன். அநியாயமா போயிடுச்சுன்னு இந்த பொம்பளைக்கு ஃபீலை பாரு. உயிரோட இருக்கும்போது என்கிட்ட எத்தனை பிரச்சனை பண்ணியிருப்பேன். இப்ப பாரு சத்தம் இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கிறத. ஏண்டி அந்த பொம்பளை செத்து போச்சு, நீ எதுக்கு பழுதுகிட்டு இருக்கிற? ஏக்கா சாவு வீட்டுல அழுத மாதிரி மூஞ்சி வச்சுக்கணும், இல்ல சாவுக்கு சந்தோஷப்படுறேன்னு வச்சுக்குவாங்க. நம்ம சந்தோஷத்தை எல்லாம் உள்ளதாக்கா வச்சுக்கணும், வெளியே காட்டக்கூடாது. ஏடி முப்பாத்தா முப்பாத்தா, அங்க வாரும் ஹவுஸ் ஓனர் வீட்டு பொம்பளை எப்படி உட்காந்துட்டு இருக்கிறான்னு. ஏக்கா கொஞ்சம் பக்கத்துல வாக்கா. என்னடி ஏக்கா, என் ஹவுஸ் ஓனர் பொம்பளைக்கு இந்த பொம்பளைக்கு ஆகவே ஆகாது. இந்த பொம்பளை செத்து போச்சுன்னு சந்தோஷத்துல தான் உட்காந்துட்டு இருக்குது, மூஞ்சிட்டு அப்படி வச்சிருக்குதாக்கும். சாவு வீட்டுக்கு வந்து உங்களை சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. உமா என்ன சந்தோஷமா இருக்குதுங்கறா, ஓ ஹவுஸ் ஓனர் பொம்பளை சந்தோஷமா இருக்குதுங்கறா, மூஞ்சி மட்டும் அழுத மாதிரி வச்சிருக்காங்கடி. ஆமா அவ மருமகன் அழுதுகிட்டே இருக்கா நல்ல மாதிரி, இருக்கும்போது சோறு கூட போட மாட்டாளே. ஏக்கா அவளை பத்தி கேட்காதீங்க, அவ கண்ணீர் நீலி கண்ணீர். அவ உண்மையாலுமே மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு இருப்பா, வேணா நீங்க கேட்டு பாரு. இரு கேக்குறேன். ஏமோ சாலினி, மாமியார் எப்படிமா தவறி போனாங்க? அது செத்து எனக்கு செலவத்தை இழுத்துட்டு போயிருக்குது. நீங்க வேற ஏன் கேக்குறீங்க? காலையில 5 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா உயிர் போக வேற என்ன போகும்? என்னமா சொல்ற? காலையில 5 மணிக்கு பிரியாணி தின்னுச்சா அத்தா மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சு செத்து போயிருக்குது. 5 மணிக்கு பிரியாணி தின்னா பரவாயில்ல, அந்த பிரியாணி கடைக்காரனுக்கு பாக்கி வச்சு செத்து போயிருக்குது. அவன் என்னை கேட்டு உயிரை வாங்குறான். அழுக வேண்டியதாமா, நீ அழுக வேண்டியதான். நீ அழுத மணிக்கே மூஞ்சி வச்சுக்கமா. ஏனுக்கா என்ன குஷ்பு? ஏக்கா நீங்க எதுக்கு மூஞ்சி வச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அந்த பொம்பளைக்கு என்ன ஆகாது? ஏன் அந்த பொம்பளைக்கு எனக்கு ஆகாதுதான். காலையில அவங்க வீட்டுல இட்லி போட்டுட்டு இருந்தாங்க, சரின்னு அப்படியே சாப்பிட வந்துட்டு இங்க உட்காந்துட்டேன். மத்தியானம் பிரியாணி போடுறாங்களாமா. இந்த அம்மா பிரியாணி தின்னுதான் செத்து போச்சாமா, அதனால எல்லாருக்கும் பிரியாணி போடுறாங்களாமா. அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம் தான் சீவனின்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். நல்லது, ரொம்ப நல்லது. உட்காருங்க. ஏண்டி நாம தாண்டி உண்மையான பாசத்துல ஓடி வந்திருக்கோண்டி. ஒருத்தி என்னடா பிரியாணி திங்க வந்திருக்கா, ஒருத்தி பிரியாணிக்கு பில்லு கட்ட முடியாம அழுதுகிட்டு இருக்கா. உமா இந்த பொம்பளை எப்படி செத்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கா. ஏக்கா பேசாம நில்லுக்கா, நமக்கு எதுக்குக்கா, பேசாம நீ இப்போக்கா, நடக்கிறது நடக்கட்டும். ஏமா கொண்ட வச்ச பொண்ணு, நீ மரியாக்கு என்ன வேணும்? ஏமா சித்தின்னு சொல்ற, இத்தனை மேக்கப் போட வந்திருக்கா? மண்டபம் இவ்வளவு பெரிய கொண்ட ஏனுங்கயா? மரியா அவ்வளவு நல்லவங்களா? இந்த அழகா சொல்லுறீங்க? மரியா என்னோட டாவுமா. என்னது டாவா? மரியாவா? மரியாக்கெல்லாம் ஃபேன் இருக்குது இந்த ஊர்லயே. குஷ்பு நானு, எனக்கு ஒரு ஃபேன் இல்ல. என்ன முப்பாத்தா மல்லிகா எங்க காணோம்? அவளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனா ஆளைய காணோம். ஏக்கா மல்லிகா தான் பக்கத்து வீட்டுக்காரனை எடுத்துட்டு ஓடிட்டாள்ல, அவ எப்படி இங்க சாவுக்கு வருவா? பக்கத்து வீட்டுக்காரோட ஓடி போயிட்டாளா? எப்படி நடந்துச்சு இந்த விஷயம்? ஏக்கா பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஓட்டப்பந்தய தலைவரா இருக்கிறானாமா. அவன் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறதுக்கு மல்லிகாவை கூட்டிட்டு போய்க்கிறான். அதைத்தான் அப்படி சொன்னேன். நல்லா சொன்னடி. பக்கத்து வீட்டுக்காரனை எடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு நினைச்சேன். ஏண்டி உயிரை வாங்குற? பேசாம நில்லுடி. ஐயோ அத்தை என்னாச்சு அத்தை உங்களுக்கு? அத்தை ஐயோ அத்தை எந்திரிங்க அத்தை, எந்திரிங்க அத்தை, எந்திரிங்க அத்தை. ஏமா மல்லிகா அவளே செத்து போயிட்டா, அவளை போய் எந்திரின்னு இருக்கற. ஏதோ கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆளு, அதை விட்டு எழுப்பி போடுறாத. அவ எந்திரிச்சானா இங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக்கும். ஆங்கா அது வேற, இவ எழுப்புல எந்திரிச்சாலும் எந்திரிச்சிரும். ஐயோ அத்தை என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்களே அத்தை. அவ என்னமா பண்ணுனா? பாவம் 5 மணிக்கு பிரியாணி தின்றுக்கிறா, பிரியாணியில என்ன கலந்துருந்தானுங்களோ செத்து போயிட்டா. ஐயோ
பாத்தீங்களாடி சொத்த பிரிக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கிறானுங்க. ஏக்கா அது மல்லிகாவுக்கும் சாலிக்கு சொத்து மேலதாக்கா கண்ணு. மாமியாரே மண்டை போட்டு படுத்துருச்சு. அது என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு தெரியாம பாடியை போட்டு சொத்த பிரிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அடி இது கூட பரவாயில்ல, பின்னாடி போய் பாரு, சரக்கு என்ன, சாப்பாடு என்ன, சைடிஸ் என்னன்னு போயிட்டு இருக்குது. ஏக்கா சுத்த மானக்கட்ட குடும்பமா இருக்கும் போலயேக்கா. இருடி இன்னும் என்ன பேசிட்டு இருக்கானுங்கன்னு கேப்போம். எம்மா சாலினி அத்தை, இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமக, எல்லா சொத்துலயும் முக்காவாசி உனக்கு தான் சொல்லிட்டாங்கம்மா. உனக்கு ஒரே ஒரு வீடு தான்மா கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்னது வீடா? வீடை வச்சுட்டு நான் என்ன பண்றது? 2 கடை இருக்குதுல, எங்களுக்கு ஒரு கடை கொடுத்துருங்க. 2 கடையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க என்னவா பண்ண முடியும்? 2 கடையும் எங்களை தான் பார்த்துக்க சொல்லிட்டாங்க. நீங்க எங்கேயாவது வெளியே வேலை பார்த்துக்கோங்க. அப்போ வீடு உங்களுக்கு கிடையாது. நீங்க இருக்கிற வீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க, கடையை நீங்க வச்சுக்கோங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, வீடு கடை எல்லாம் எங்களுக்கு தான். இப்ப இருக்கீங்களா சின்ன வீடு, அது மட்டும் தான் உங்களுக்கு. ஓ, ஒன்றரை புருஷ சின்ன வீடு வச்சிருக்காங்கிறது பார்த்தாம எங்களே சின்ன வீடு வச்சுக்க சொல்றியா நீ? என் புருஷ சின்ன வீடு வச்சிருக்கான்னு உனக்கு யாரடி சொன்னது? இப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்றது? அடிச்சு காட்டுங்க யார் சின்ன வீடு வச்சிருக்கீங்கன்னு. இங்க பாருடி, மொத்த சொத்து எங்களுக்கு தான். உனக்கு வீடு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், இனிமே அது உனக்கும் கிடையாது. ஏடி இந்த பொம்பளைக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து குக்கோலா வாங்கி கொடுத்து எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அசால்ட்டா வந்து மொத்த சொத்தை நீ எடுத்துட்டு போவியா? ஏக்கா இவளுங்க என்னக்கா விட்டா இங்கேயே முடிய பிடிச்சிட்டு உருள்வாங்க போலயே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அவ என்னோட ஆளு. அவ சொத்து எனக்கு தான் வந்து சேரும். என்னது? அவங்க உங்க ஆளா? வெக்கமா இல்ல? சாவிட்டு வந்து இப்படி பேசிட்டு இருக்கோன்னு. இனி முப்பாத்தா இது என்னடி பாக்கியலட்சுமி குடும்பத்தோட மோசமா போய்கிட்டு இருக்குது? ஏக்கா வர வர பாக்கியலட்சுமி குடும்பத்துல இருக்கிற மாதிரி ஏதாக்கா எல்லா குடும்பத்திலும் நடந்துட்டு இருக்குது. இல்ல சொத்து எனக்கு தான், இல்ல சொத்து எங்களுக்கு தான், இல்ல மொத்த சொத்து எனக்கு தான். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எவ அவ? என்ன நடக்குதுங்க? ஒரு மனுஷன் நிம்மதியா சாக கூட முடியல. என்ன இன்னும் நீங்க சாகலையா? ஒரு மனுஷன் பிரியாணி தின்னுட்டு அசந்து தூங்கிட்டா உடனே செத்து போயிட்டு நீங்க படுக்க வச்சு கூத்தடிச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஏடி குஷ்பு சொல்லுங்கக்கா. ஏடி சாவுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சு தெரியுற நீ. உன்னையெல்லாம் அக்கா நீங்க எந்திரிப்பீங்கன்னு தெரியாதுக்கா. சத்தியமா நீங்க செத்து போயிட்டீங்கன்னாக்கா ஒரு சந்தோஷத்துல இல்ல இல்ல ஒரு துக்கத்துல எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருந்தக்கா. ஏடி உமா அக்கா சொல்லுங்கக்கா. உங்க செத்த அளவுல கூட வந்து நிக்க மாட்டேன்னு சொன்னேடி, இப்போ வந்து நின்னுட்டு இருக்கற மானம் கட்டவளே. கேளுங்கக்கா, நல்லா கேளுங்க, நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க. என்ற உருசகிட்ட போக மாட்டேன்னு தான் சொன்னேன். அவர்தான் இன்னும் செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடலன்னு சொன்னாரு. அப்பதான் சுற்றும் சுழலும் நிலைக்கும்னாரு. அதனாலதாக்கா வந்தேன். இல்லைன்னா உங்க சாவுக்கு நான் எதுக்கு வர போறேன்? மானம் கட்டவன். ஏடி முப்பாத்தா சொல்லுங்கக்கா. வந்ததுல இருந்து இடிச்ச புளி மாதிரியே நின்னுட்டு இருக்கற. ஏன் உங்க வீட்ல குக்கர்ல சாப்பாடு இப்படி வச்சிட்டு வந்திருக்கேன்னு? அக்கா ஆமாங்கக்கா, குக்கர்ல சாப்பாடு வச்சிட்டு வந்தேன். 3 விசிலுக்குள்ள போயிடலான்னு பார்த்தேன். இங்க நடக்கிற கலவரத்துல போக முடியலக்கா. ஒரு போனை போட்டு என்ற உருசங்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறக்கா. கருமம் பிடிச்சவளுங்க, இந்த காலையில நிம்மதியா சாக கூட முடியல. ஏய் இப்படி திரும்பு. சொல்லுங்க அத்தை. என்ன சொல்லோனே? பிரியாணி உன் காசுல நீ வாங்கி கொடுத்த. ஏண்டி ஏண்டி பிரியாணிக்கு பில்ல கட்டிட்டு தாண்டி பிரியாணியை வாங்கி நான் சாப்பிட்டேன். ஆமா இது என்னடி மேக்கப்பு? இல்லைங்க அத்தை, சாவுக்கு 4 பேர் வருவாங்க, அப்படியே என்ன பாப்பாங்க, அதான் கொஞ்சம் மேக்கப் போடலான்னு. ஒரு லட்சம்ல தெரிஞ்சுக்கலாம் தாண்டி செத்து போன மாதிரி நடிச்சேன். இதுக்கு உண்மையாவே செத்து இருந்திருக்கலாம். அத்தா செய்யலையே, திரும்ப வந்துட்டீங்களே. மனசி கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு பொறுக்காதே. என்னடி எங்க முணுமுணுப்பே? ஒண்ணும் இல்லைங்க அத்தை. எங்க அது முக்காடு போம்பல? நீங்க செத்து போயிட்டீங்கன்னு தான் வந்தேன். இல்லைன்னா இந்த வீட்டு வாசலே மிதிச்சிருக்க மாட்டேன். உனக்காக இட்லி மத்தியானம் பிரியாணி, அதை கொட்டிட்டு கிளம்பு. எத்தனை காசு வேணும் இருந்தாலும் பிச்சை எடுக்கிறத விட மாட்டேன். ஏண்டி மொத்த சுத்தி உனக்கு எழுதி தரேன்னு எப்படி நான் சொன்னேன்? அத்தை அது வந்து செருப்பாடி வாங்கிடுவேன், மரியாதையை ஓடி போயிடு. யோ கிளவா இங்க வாயா. உன்ட ஆவா நானே. உன்னையெல்லாம் என்ன ஒண்ணுன்னு தெரியுமா? ஒரு மனுஷி செத்து கிடக்குற, கொஞ்சம் கூட ஈவருக்கு இல்லாம என் சொத்துக்கு பங்கு கேட்டுட்டு வர. யோ மிதிச்சே கொண்டு ஓடி போயிரு. இப்பதான் தெரியுது சாவுல கூட நிம்மதி இல்லைன்னு. வீட்டுக்கு வந்தீங்களா, அவங்கள பார்த்து அழுதீங்களா, போனீங்களான்னு இல்லாம இப்படி ஊர் நாய உலக நாயத்தை பூரா பேசுறீங்க. பத்தாவதுக்கு சத்தவங்களே தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. மனுஷங்களா நீங்களா? ஏனுங்கக்கா எல்லா சாவையும் நீங்க எத்தனைக்கா பண்ணுவீங்க? இப்போ உங்க சாவுலயும் நடக்குது. எவா அவ? ஏ குஷ்பு, உன் கொழுப்பு கிழிப்பெல்லாம் உன் வீட்டு சைடு வச்சுக்கோ. இங்க வச்ச